You guys நீங்க பார்க்குறது இவாடெக். இந்த வீடியோல இந்த MI A3 டிவைஸ் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ இதை நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் அண்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே ஒரு சின்ன ரிவ்யூவும் பார்க்க போறோம். என்னடா இப்போதான் அன்பாக்ஸ் பண்றேன் அதுக்குள்ள ரிவ்யூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனை இது வரைக்கும் நான் மோர் தென் 48 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அதாவது 2 நாளுக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் இந்த ஃபோனில் நான் பார்த்த ஒரு ப்ராப்ளம், அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அது எல்லாத்தையுமே தான் ஒரு சின்ன ரிவ்யூவாக ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு டீடைல்டான இன்டெப்த் ரிவ்யூ கிடையாது, இது ஒரு பேசிக்கான ரிவ்யூ மட்டும் தான். இது கூடவே சில கேமரா சாம்பிள்ஸும் பார்க்க போகிறோம். அப்புறம் உங்களுக்கு வேணும்னா Gcam ப்ளஸ் நார்மல் கேம் இந்த கம்பேரிசன் வேணும்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த டிவைஸ்க்கான Gcam ப்ளஸ் நார்மல் கேம் அதனுடைய கம்பேரிசன் வீடியோவும் நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். அதை தவிர இந்த டிவைஸை பற்றி வேறு என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த டிவைஸில் ஆல்ரெடி இப்போ அதிகமாக பேசப்பட்டது டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேல நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, 720p ரெசல்யூஷன் டிஸ்பிளே ஓகேயா, ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தான் அந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு என்னென்னலாம் பண்ணணும், ஷேர் பண்ணுறது மற்ற எல்லாமே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளேயே போகலாம். ஸோ காய்ஸ், இதுதான் MI A3 ஃபோனோட ரீட்டைல் யூனிட் அண்ட் பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். நமக்கு ஆல்ரெடி சீல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து MI ஹோம் சென்னை ஃபோரம் மாலில் வாங்கினது. ஸோ அதனால் அவங்க சீலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் MI ஹோம் ஃபோரம் மால் அப்படின்ற சீலை குத்திட்டு தந்துறாங்க. இப்போ அதை குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ண உடனே நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க அண்ட் அது கூடவே நமக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க, சிலிக்கான் டிரான்ஸ்பரண்ட் கேஸ். அப்புறம் ஒரு 10 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 வாட் சார்ஜர் தான், 18 வாட்ஸ் இல்லை. இதை தவிர நமக்கு USB Type-C கொடுத்துருக்காங்க. இது கூடவே நமக்கு ரெகுலரான ரீடிங் மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யாரும் படிக்க போகிறது இல்லை. அப்புறம் ரொம்பவே முக்கியமான டூல் சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டோட தான் வருது. அண்ட் இப்போ டிவைஸ்க்கே போகலாம். ஸோ டிவைஸோட சீலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ டிவைஸை இனிஷியலாக ஃபர்ஸ்ட் பூட் பண்ணலாம். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு Android 1 ப்ரோக்ராம் கீழே வருது. ஸோ உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். மந்த்லி அப்டேட்ஸும் வரும். ஓகே, டிவைஸ் பூட் ஆகிற வரைக்கும் நம்ம டிவைஸை கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபோன் கேஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் சிலிக்கான் கேஸ். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி நமக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸு கீழே, அதாவது USB Type-C சார்ஜிங் ப்ளக்குக்கு நமக்கு க்ளோசட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்ஸ்லாம் போகிறது ரொம்பவே நம்மளால் தடுக்க முடியும். மேபி அந்த ரெயின் வாட்டர் ஸ்பில் ஆகிறதெல்லாம் தடுக்க முடியும். அண்ட் ஆஸ் யூஷுவல் P2I கோட்டிங்கோட தான் வருது. ஸோ ஓரளவு சின்ன சின்ன ஸ்பிளாஷ்லாம் அது தாராளமாக தாங்கும். டிவைஸோட பேக்கில் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் அண்ட் பேக்கில் நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல் ப்ளஸ் செகண்டரி கேமரா அல்ட்ரா வைட் 8 மெகா பிக்சல் ப்ளஸ் டெப்த் சென்சருக்கு 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஒரு LED ஃப்ளாஷ், அப்புறம் Android 1 லோகோ, அப்புறம் Xiaomiயோட லோகோ. ஸோ பாட்டம் சைடில் பார்க்குறப்ப நமக்கு USB Type-C, அப்புறம் ஸ்பீக்கர் கிரில், அப்புறம் ஒரு மைக்ரோஃபோன் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிவைஸோட லெஃப்ட்டில் பார்க்குறப்ப நமக்கு வெறும் சிம் கார்ட் ட்ரே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ஹைப்ரிட் சிம் கார்ட் ட்ரே தான். ஓகே, இப்போ டிவைஸோட ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரைட் சைடில் பார்க்குறப்ப நமக்கு வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவே டாப் சைடில் பார்க்குறப்ப நமக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன், இது கூடவே நமக்கு IR பிளாஸ்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கை திரும்ப அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ MI A2ல அது மிஸ் ஆச்சு. இப்போ திரும்பவும் அவங்க அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த ஃபோனோட மேஜர் பார்ட்டுக்கு வரலாம். ஸோ டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேன்னு பார்க்குறப்ப இதில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கணுன்றதுக்காகவே அவங்க AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே கொடுத்ததுனால நம்மளுக்கு ரெசல்யூஷனை கம்மி பண்ணிருக்காங்க. ஸோ காஸ்ட் கட்டிங்காக அவங்க ரெசல்யூஷனை 720p கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். இது முந்தைய வெர்ஷனை விட ஒரு பெரிய டவுன்கிரேடுன்னு கூட சொல்லலாம். இந்த MI A3 டிஸ்பிளேவை Note 7 டிஸ்பிளேவோட கம்பேர் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக 13 Reasons Whyல ஒரு எபிசோட ஃபுல்லாக பார்த்தேன். ஸோ இந்த ஐடியா எனக்கு டெக்னாலஜி ஜாக் சுந்தர் கிட்ட இருந்து தான் வந்துச்சு. ஸோ ரெண்டு டிவைஸையுமே பேரலாக வச்சு பார்த்தேன். அப்படி வச்சு பார்க்குறப்ப எனக்கு Redmi Note 7 1080p LCD பேனல் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ரொம்பவே மேட்டர் அப்படின்றது எனக்கு அந்த ஒரு டைமில் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக AMOLED பேனலாக இருந்தாலும் இது ஒரு பெரிய டவுன்கிரேட் தான். அண்ட் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த டிஃப்ரென்ஸை காட்டுறேன். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது 1080p LCD Redmi Note 7, அப்புறம் லெஃப்ட்டில் இருக்கிறது MI A3. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். மேபி அந்த பிக்சல்ஸ்லாம் கொஞ்சம் வெளியில் தெரிகிறத நீங்கள் கிளியராக நோட்டீஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்க்குறப்ப நம்மளால் யூடியூப்பில் மேக்ஸிமம் 720p வீடியோ மட்டும் தான் பார்க்க முடியும், 1080p பார்க்க முடியாது. ஸோ இதுவும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. மேபி ஒரு 1 or 2 seconds எடுத்துக்குது. ஸோ இப்போ வந்து K20 Pro அப்புறம் OnePlus 7 அதை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட நமக்கு இது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக தாராளமாக ஓகேன்னு தான் சொல்வேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய வெர்ஷன்லாம் எடுக்காமல் இருந்துச்சு. அதாவது OnePlus 60லலாம் ஃபிங்கர் பிரிண்ட் சம்டைம் டிடெக்ட் பண்ணாமல் இருந்துச்சு. ஆனால் இதில் 10 out of 9 times டிடெக்ட் பண்ணிடுது. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பான யூசர் இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். Android 1.
ஸோ ஆப்வியஸ்லி லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்குது, ஆண்ட்ராய்டு 9.0 பை வெர்ஷனில் இருக்குது. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆண்ட்ராய்டு Q வெர்ஷனும் கண்டிப்பாக இதுக்கு அப்டேட் வரும். ஏன்னா இது ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராம் கீழே வரதுனால கண்டிப்பாக அப்டேட்ஸ் வரும். அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் எந்த ஒரு லேகுமே இல்லைன்னு தான் சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆண்ட்ராய்டு 9.0 பை அப்புறம் ஸ்டாக் ஓஎஸ்ன்றதுனால நமக்கு இதில் டிஜிட்டல் வெல்பீயிங் வந்துருந்துச்சு. எனக்கு இந்த ஆப் ரொம்பவே பிடிக்கும். ஸோ டெய்லி யூசேஜை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோனுடைய பேட்டரி பாட்டுக்கு வரலாம். ஸோ பேட்டரின்னு பார்க்குறப்ப எனக்கு தாராளமாக 1.5 நாள் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபுல் சார்ஜ் வச்சிங்கன்னா தாராளமாக 1 டேலேருந்து 1.5 டேஸ் வரைக்கும் லாஸ்ட் ஆகும். ஏன்னா இதில் 720p ரெசல்யூஷன்ன்றதுனால. ஸோ AMOLED பேனல் அப்புறம் ரெசல்யூஷன் கம்மி, அதனால் பேட்டரி லைஃப் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ தேங்க்ஸ் டு 720p டிஸ்பிளே ஆஃப். ஓகே, இப்போ UFS 2.1 ஸ்டோரேஜை பற்றி பார்க்கலாம். ஸோ UFS 2.1 ஸ்டோரேஜ், ரீட் ரைட் ஸ்பீட் இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வேறு யாருமே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ Redmi Note 7 MI3 பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ அதனுடைய ரீட் ரைட் ஸ்பீடை நீங்களே ரியல் டைமில் பார்க்கலாம். ஸோ காப்பிங் அண்ட் மூவிங் ஸ்பீட்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ பெர்ஃபார்மன்ஸ்க்கு வரலாம். ஸோ பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ்ன்னு பார்க்குறப்ப 1,40,000 ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியான Redmi Note 7 660 ப்ராசரோட இருந்துச்சு. இது 665 வருது. ஸோ மேஜராக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஓரளவுக்கு மேபி அவங்க கிளாக் ஸ்பீடை மட்டும்தான் ஹையர் பண்ணிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் அது எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டாக் ஓஎஸ், அதனால் கண்டிப்பாக MIUI விட நல்லாவே இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஆப்டிமைசேஷன் கம்மியாக இருந்தாலும் கூட நமக்கு யூசர் இன்டர்ஃபேஸ்னு வரப்போ ரொம்பவே நமக்கு ஃபாஸ்ட்டாகவும் அப்புறம் ஸ்மூத்தாகவும் தான் இருக்குது. எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது இந்த டிவைஸோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸில் தான். ஸோ கேமிங்னு பார்க்குறப்ப மற்ற டிவைஸை கம்பேர் பண்ணுறப்ப இது ஸ்டட்டரிங் அதெல்லாம் ரொம்ப இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட் 665 ப்ராசரை வச்சு ரன் பண்ணுற ஒரு ஃபோன். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டட்டரிங் பெருசாக இல்லை. நான் ஆஸ்பல்ட் கேம் விளையாடுறப்ப என்னால் மேஜரான ஸ்டட்டர்ஸ் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியல. அண்ட் கேம் பிளேவும் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 720p டிஸ்பிளே தான். ஸோ அதனால் பேட்டரியும் நமக்கு கம்மியாக இழுக்குது. அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்டும் நல்லாவே இருக்குது. அண்ட் பப்ஜின்னு பார்க்குறப்ப பப்ஜியில் நம்மளால் ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் நல்லாவே விளையாட முடியுது, நல்லா ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியுது. அண்ட் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி 1080p AMOLED கொடுத்துருந்தாங்கன்னா மேபி நமக்கு பெர்ஃபார்மன்ஸில் சின்ன கேமிங்கில் ஸ்டட்டர் ஆகலாம். ஆனால் 720p AMOLED இருக்கிறதுனால கொஞ்சம் கேமிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நமக்கு இந்த ஃபோனில் MIUI கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா 48 மெகாபிக்சல் கேமரா, அது கூடவே நமக்கு ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அது கூடவே டெலிஃபோட்டோ லென்ஸ் 2 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. வீடியோ நமக்கு அல்ட்ரா HD 4K 30 FPS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1080p 30 FPS 60 FPS அதுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிவைஸில் எடுத்த சில கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். இண்டோர் லைட்னிங் கண்டிஷனில் கேமரா 48 மெகாபிக்சல் கேமரா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஜூம் பண்ணால் கூட நமக்கு இமேஜஸ் எல்லாமே ரொம்பவே கிளியராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த இமேஜில் நீங்களே பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு லெட்டர்ஸ்லாம் கூட கிளியராக இருக்குது. அப்புறம் கலர்ஸ் சில டைமில் ஓவர் சேச்சுரேட் ஆகிருக்கு. அப்புறம் செல்ஃபின்னு பார்க்குறப்ப செல்ஃபி 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா எல்லாமே பர்ஃபெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் கேமில் வரப்போ செல்ஃபிக்கு கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு தான் சொல்லணும். செல்ஃபி போர்ட்ரைட்ஸ் அது எல்லாமே MIUI கேமில் பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் நார்மல் வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் இதெல்லாம் நீங்களே டேரெக்டாக பார்க்கலாம். ஸோ வைட் ஆங்கிள் மேஜராக ஜூம் பண்ண முடியல. அண்ட் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் சாம்பிள் இமேஜஸ். ஸோ இது வந்து கேம் அப்புறம் MIUI கேம் கம்பேரிசன். இதில் பார்த்தீங்கன்னா MIUIயில் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கதை பார்க்கலாம். அதுவே கேமில் நமக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இதுலேயும் பார்க்கலாம் நமக்கு MIUIயில் வந்து கொஞ்சம் கலர்லாம் ஓவர் சேச்சுரேட் ஆகிருக்கு. இதுவே கேமில் பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் செல்ஃபி போர்ட்ரேட்ஸ்னு வரப்போ MIUI கேமரா தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போசர் ஓவர் சேச்சுரேட் பண்ணாலும் கூட நமக்கு ஸ்கின் டோன் அப்புறம் மற்றதெல்லாம் கிளியராக இருக்குது. நைட் லைட்டில் எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே கூட ஓரளவு MIUI கேமராவில் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ கேம் வெறும் நைட் சைட் மோடுக்கு மட்டும் தான் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த இமேஜஸை நீங்களே பார்க்கலாம். ஸோ சாம்பிள் இமேஜஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். உங்களுக்கு கேம் விசஸ் MIUI கேம் கம்பேரிசன் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோட கடைசி பார்ட், இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதர் டிஸ்பிளேவை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக வாங்கலாம். கேமிங் மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். இது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 720p ரெசல்யூஷன் டிஸ்பிளேக்கு தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் 720p ரெசல்யூஷன் டிஸ்பிளே தான். ஸோ பேட்டரி அது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் இந்த டிஸ்பிளே ஒரு காரணம் தான். இருந்தாலும் ஒரு 1080p டிஸ்பிளே கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். நீங்கள் இந்த டிவைஸ் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா டிஸ்பிளேவே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை தவிர மற்றபடி டிவைஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு என்ன ரிவ்யூ வேணும், கேமரா ரிவ்யூ அப்புறம் கேம் பற்றின ஒரு தனி ரிவ்யூ வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you guys. Bye bye.